වෙන්නස මගේ ගෙදරටත් දාපු ACL Fireguard. அறிவித்தலின் பேரில் தகவல் பணிப்பாளர் நாயகத்தின் அனுமதி பெற்ற ஊடக நிறுவனங்கள் சார்பாக செய்தி தொகுப்புக்கு வரை தரும் ஊடக நிறுவனங்களின் அனுமதி பெற்ற பிரதிநிதிகள், தேர்தல் ஆணைக்குழுவின் அனுமதி பெற்ற பயனாட்டுக்குழு மற்றும் துணைநிலை சேவைகள் வழங்கும் நிறுவனங்களின் பிரதிநிதிகள், ஊழியர்கள் இங்கே அனுமதிக்கப்படுகின்றார்கள். තවත් අපේක්ෂකයින් මේ මොහොතේදී මැතිවරණ මහලේකම් කාර්යාල පරිශ්‍රයට පැමිණෙමින් තිබෙන ආකාරයයි ඔබ මේ දකින්නේ. ඒ අනුව මෙවර ජනාධිපතිවරණය සඳහා ඉදිරිපත් වන තවත් අපේක්ෂකයෙකු මෙවර சமர்ப்பிப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதோடு ஆட்சேபனைகள் செய்வதற்கும் இங்கே அனுமதி வழங்கப்பட்டிருப்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். මේ මොහොතේදී ජාතික ජනබලවේගය නියෝජනය කරමින් මෙවර ජනාධිපති අපේක්ෂකයෙකු இலங்கை சமசமாஜ கட்சி போன்ற கட்சிகள் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளாக இம்முறை கட்டுப்பணம் செலுத்தியுள்ளன. ජාතික ජනබලවේගය නියෝජනය කරමින් ජනාධිපති අපේක්ෂකයෙකු ලෙසින් ඉදිරිපත් වන අනුරකුමාර දිසානායක මහතා මේ මොහොතේදී මැතිවරණ කොමිසමට නාම යෝජනා පත්‍ර බාර දෙන ආකාරය ඔබ මේ දකින්නේ. මිලියන 17.1ක ජනතාවක් මෙවර තමන්ගේ ඡන්දය ප්‍රකාශ කිරීමට 2024 වර්ෂයේ ඡන්ද හිමි නාම ලේඛනය තුලදී ඔවුන් සුදුසුකම් ලබා තිබෙනවා. සෑම වර්ෂයකම ශ්‍රී ලංකාවේ අලුතින් ලක්ෂ 2ක් මේ රට ඡන්ද ප්‍රකාශිත ගොන්නට එකතු වෙනවා. ඒ අනුව 2019 මිලියන 15ක් වුණු ප්‍රකාශිත ඡන්ද ප්‍රමාණය මෙවර මිලියන 17.1ක් දක්වා වර්ධනය වෙමින් අලුතින් ඡන්ද ලක්ෂ 12කට ආසන්න ප්‍රමාණයක් මෙවර ජනාධිපතිවරණයේදී සිය පළමු හතරේ සටහන් කරන්න සූදානම්ව සිටිනවා. ඒ අනුව දැනට නාම යෝජනා පත්‍ර බාර දුන්නු පිරිස අතරින් නෛතිකමය වශයෙන් එළඹෙන ජනාධිපතිවරණයට සුදුසුකම් ලබන අපේක්ෂකයා මෙවර ජනතා ඡන්දයෙන් මීළඟ ජනාධිපතිවරයා ලෙස රටේ තෝරාපත් කරගනු ඇති. විශේෂයෙන්ම මෙවර මැතිවරණය පිළිබඳ අවධානය යොමු කරන විටදී 2019 මැතිවරණයේදී විශේෂයෙන්ම ජනාධිපතිවරයා ඉල්ලා අස්වීමෙන් පසු පාර්ලිමේන්තුව හරහා පත් වුණු ජනාධිපතිවරයා මේ රටේ ඉදිරියට රැගෙන එනු ලැබුවා. එතනින් පසු ව්‍යවස්ථානුකූලව නිසි කාල සීමාවට අනුකූලව මැතිවරණ කොමිසම මැතිවරණය ප්‍රකාශයට පත් කරනු ලැබුවා. එය ප්‍රාකාරවයි. එහි තවත් සුවිශේෂී සන්ධිස්ථානයක් ලෙස අද දහවල් 11ට නාම යෝජනා පත්‍ර ලබා දීම අවසන් කෙරෙන්නේ. එම නාම යෝජනා පත්‍ර අවසන් කිරීමෙන් පසු 11 සිට 11:30 දක්වා විරෝධතා ගොනු කිරීම සිදු කළ හැකි. ඉන්පසු ලකුණු දීමේ පටිපාටියට අනුකූලව ඒ අපේක්ෂකයාට ලකුණු වෙන් කිරීම මැතිවරණ කොමිසම විසින් සිදු කරනු ලබනවා. ඒ අනුව ඔවුන්ගේ නෛතිකමය භාවය ඔස්සේ තහවුරු වනු ඇති. ඒ අනුවයි මැතිවරණ කොමිසම නිල වශයෙන් නිවේදනය කරන්නේ 2024 එළඹෙන ජනාධිපතිවරණයේ නිල අපේක්ෂකයින් කවුරුන්ද යන බව. இம்முறை 1 மில்லியன் மக்கள் புதிதாக வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள். தன்னுடைய முதலாவது வாக்கினை செலுத்துவதற்கு இம்முறை 1 மில்லியன் மக்கள் தகுதி பெற்றிருக்கின்றார்கள். மொத்தமாக 17 மில்லியன் மக்கள் இம்முறை 2024ஆம் ஆண்டு இடம்பெறுகின்ற இந்த 9வது நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான இந்த ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்காக 17.1 மில்லியன் மக்கள் தகுதி பெற்றிருப்பதை நாங்கள் நினைப்படுத்துகின்றோம். கடந்த 2019ஆம் ஆண்டை பொறுத்தமட்டிலே 15.9 மில்லியன் மக்கள் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருந்தார்கள் என்பதை நாங்கள் அறிய தருகின்றோம். அதோடு 2019ஆம் ஆண்டோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது 41 பேர் விசேடமாக வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியிருந்தாலும் 35 வேட்பாளர்கள் மாத்திரமே வேட்பு மனுக்களை சமர்ப்பித்திருந்தார்கள். இம்முறை 40 பேர் கட்டுப்பணம் செலுத்தியிருக்கின்றார்கள். கட்டுப்பணம் செலுத்துவதற்காக வழங்கப்பட்ட அவகாசம் நேற்றைய தினம் நண்பகலோடு நிறைவடைந்திருந்ததை நாங்கள் நினைப்படுத்துகின்றோம். அந்த வகையிலே சுயேட்சை வேட்பாளராக 17 பேர், அங்கீகரிக்கப்படாத வேறு அரசியல் கட்சியின் சார்பில் ஒருவர், அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியின் சார்பில் 22 பேர் இன்றைய தினம் விசேடமாக அந்த கட்டுப்பணம் செலுத்தி வேட்பு மனுக்களை சமர்ப்பிப்பதற்காக அனுமதி பெற்றிருக்கின்றார்கள். தபால் மூல வாக்குகள் எதிர்வருகின்ற 4ஆம் 5ஆம் 6ஆம் ஆகிய தினங்களில் இடம்பெறவிருக்கின்றது. விசேடமாக அரசு துறை சார்ந்தவர்களுக்காக தேர்தல் தினத்திலே கடமைகளில் ஈடுபடுகின்றவர்களுக்காக இந்த தபால் மூல வாக்குகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆகவே விசேடமாக முப்படையினர், போலீசார், சுகாதார பிரிவினர், அத்தோடு இந்த தேர்தல் கடமைகளில் ஈடுபடுகின்ற அதிபர்கள், ஆசிரியர்கள், இவர்களுக்காகவும் எதிர்வருகின்ற ஜனாதிபதி